ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுதானியத்தில் இட்லி தோசை எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா, கோதுமை எடுத்திருக்கேன். இது வந்து கம்பு ஒரு 200 கிராம், திணை 200 கிராம், சோளம் 200 கிராம், உளுந்து வந்து 200 கிராம், வரகரிசி ஒரு 200 கிராம், கோதுமை ஒரு 200 கிராம். நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டம்ளர் 200 கிராம் இருக்கும். எல்லாமே நான் எடுத்திருக்கேன் 200, ஒரே அளவாக தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எல்லாம் 100 கிராம் எடுக்கிங்கன்னா அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் 200 கிராம் எடுக்கிறோம் அப்படின்னா அதே அளவுக்கு 200 கிராம். இப்போ வந்து 4-5 டம்ளருக்கு ஒரு கப் உளுந்து அப்படிங்கிற மாதிரி சரியாக இருக்கும். இது வந்து நான் 4 பவுல் 5 பவுல் வச்சுருக்கேன். கம்பு, வரகரிசி, சோளம், கோதுமை, திணை, இந்த 5க்கு நான் வந்து ஒரு பங்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா உளுந்து. எல்லாமே ஈவனாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை இட்லி நல்லா சூப்பராக வரும். அது கூடமா கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். வெந்தயம் வேணுனாலும் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் வெந்தயம் சேர்க்கலை. நம்ம உளுந்து நல்லா அரைச்சிட்டோம்னாலே தோசை சூப்பராக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கழுவி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஊற வைக்க போகிறோம். சிறுதானியம் வந்து சீக்கிரமாகவே ஊறிடும். அரிசியுமே அப்படி தான், 1 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்து வந்து அரை மணி நேரம் ஊறினா போதும். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கனாலே உளுந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. சிறுதானியங்களும் சீக்கிரமாகவே ஊறிடும். இதில் கோதுமை மட்டும்தான் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி மீதி இருக்க எல்லா சிறுதானியமும் சீக்கிரத்திலே ஊறிடும். இப்போ இதை நல்லா கழுவி அலசிட்டு இதில் இருக்க தூசியெல்லாம் வடிச்சிட்டு திரும்ப இன்னொரு தண்ணி ஊற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற வச்சுக்கலாம். உளுந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா 1 மணி நேரம் தான் ஊற வைக்க போகிறேன். உளுந்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிறுதானிய தோசை இட்லி. என்னோடய ஃபேவரேட் கூட. நம்ம வந்து இட்லி அரிசிக்கு பதிலாக அரிசி நான் வந்து இதில் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வெள்ளை உளுந்து இல்லாமல் கருப்பு தொளி உளுந்து கிடச்சா இன்னும் நமக்கு வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். இப்போ நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருமே உருட்டு உளுந்துக்கு மாறிட்டோம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. ஒரு மணி நேரம் தான் நான் ஊற வச்சுருக்கேன். ரெண்டையுமே 2 மணிக்கு போட்டேன். ஒரு 3:30க்கு நான் மாவு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியம் 2 மணிக்கு நான் ஊற போட்டேன். ஏன்னா நான் வந்து நைட்டு டிஃபனுக்கு இதிலேருந்து தான் எடுக்க போகிறேன் மாவு. அதனால் நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா, நான் ஒரு 3லேருந்து 4 மணிக்கெலாம் அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் மாவு புளிச்சிச்சினாலே போதும். ரொம்ப நேரம் நம்ம வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த சிறுதானிய தோசைக்கு. இப்போ பாருங்கள், உளுந்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்ம 1 கப் உளுந்து நமக்கு வந்து அந்த கிரைண்டர் ஃபுல்லாக நிரம்பி வரக்கூடிய அளவுக்கு பொங்கி வரும். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுக்கணும். நீங்கள் வந்து தண்ணி தெளித்து எடுத்தோம் அப்படின்னா உளுந்து வந்து இந்த மாதிரி பொங்கிடும். நம்ம வச்சுருக்க பாத்திரத்துக்கு அரை பாத்திரம் உளுந்தே நமக்கு வந்து சேர்ந்துடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் உளுந்து வலித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சிறுதானியம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அரைபடாது, நல்லா டைம் எடுக்கும். அரிசி வந்து கொஞ்சம் போட்ட உடனே அரைச்ச மாதிரி இருக்கும். ஆனால் சிறுதானியம் போட்ட உடனே அப்படியே தான் இருக்கும். அதுவும் நம்ம சோளம்லாம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அப்படியே மாவாக சக்கையாக தான் இருக்கும். நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக சேர்க்க வேண்டாம். தோசைக்கு நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறது தோசை, அதனால் தண்ணி அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இட்லிக்கு நீங்கள் அரைக்கிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக அரைச்சிக்கோங்க. நான் இதுலேயுமே இட்லி தான் ஆட் பண்ண போகிறேன். அதனால் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நான். இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உளுந்து கூட மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்கிற பாத்திரத்தில் அரை பாத்திரம் அளவுக்கு உளுந்து வந்திருக்கு. 1 கப் உளுந்து இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும். உளுந்து நீங்கள் நல்லா அரைச்சிங்கன்னா தான் இந்த தோசை வந்து நல்லா வரும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து தோசை வந்து மட்டையாக இருக்கும், சாஃப்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், இது நல்லா அரைச்சாச்சு. குறப்பு எதுவுமே இல்லை, நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வலித்து எடுத்துக்கலாம். மாவு நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நான் வந்து உளுந்து கூடவே சேர்த்துட்டேன். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் வலித்து எடுத்துகிட்டு உப்பு போட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் நம்ம என்ன செஞ்சால் போதும், ஊற வச்சா போதும். நான் ஃபுல்லாகவே வலித்து முடிச்சிட்டேன். எனக்கு ஒரு பாத்திரத்துக்கு 3/4 பகுதி வந்துடுச்சு. அப்புறமா கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண அரைச்ச உடனே நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா கல் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னா மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க, எப்போ தேவையோ அப்போ கல் உப்பு சேர்த்துக்கிடுவாங்க. நான் அப்படி வந்து செய்ய மாட்டேன். உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுடுவேன். மாவு நல்லா பொங்கிடும். இப்போ வந்து நான் வந்து ஒரு 6லேருந்து 7 மணி இருக்கும் இந்த டைம்.
சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு அரைச்சி முடிச்சாச்சு. அப்புறம் ஒரு 7 மணிக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த தோசையை வந்து அடை தோசையாக மாற்ற போகிறேன். இந்த தோசை மாவு வந்து நல்லா சூப்பராக ஓரளவு புளிச்சிடும். இப்போவே அடை தோசைக்கு வந்து ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அடை தோசைக்கு நான் வந்து மாவை எடுத்திருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா, வெங்காயம், பெருஞ்சீரகம், ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு நம்ம ஏற்கனவே சேர்த்துட்டோம். அதனால் இது கூட இப்போ சேர்க்க வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக காயப்பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்க்கணுன்னா நீங்கள் நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருஞ்சீரகம் சேருங்க. பெருஞ்சீரகம் சேர்த்தா மட்டும்தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை நல்லா மணமாகவும் இருக்கும் நமக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறப்ப. வெறும் ஜீரகம் வெங்காயம் சேர்க்குறத விட பெருஞ்சீரகம் சேர்த்து ஒரு வாட்டி சுட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப மணமாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த தோசை. இப்போ வந்து நான் ஒரு தோசை சுட்டு எடுத்துட்டேன். இது அடுத்த தோசை. அடை தோசை வந்து ரொம்ப சூப்பராக வரும். அது சிறுதானியத்தில் சுட்ட அடை தோசை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு 3 அடை தோசை சுட்டுட்டேன். ஈவினிங் வந்து நான் வந்து அடை தோசையாக மாற்றிட்டேன் இந்த சிறுதானியத்தை. அதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அடை தோசை அப்படின்னாலே தேங்காய் சட்னி வேறு லெவல் காம்பினேஷனில் தான் இருக்கும். அடுத்து வந்து நீங்கள் அடுத்த நாள் வந்து நான் வந்து காலையில் இட்லிக்கு மாவு நல்லா புளிச்சிட்டு பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு. நான் வந்து நைட்டு ஃபுல்லாகவே வெளியில் வைக்கலை. நான் வந்து ஈவினிங் 7லேருந்து 8 மணி டின்னர் முடித்ததுக்கப்புறமா மாவை ஃப்ரிட்ஜுள்ளே வச்சுட்டேன். சிறுதானியம் வந்து ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட் மாறிடும். அதனால் ரொம்ப புளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா எடுத்துட்டேன். அதை ஒரு 2 பிளேட் இட்லியும் ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து அடை தோசை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இட்லியோட நம்ம வந்து அடை தோசை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ இட்லிக்கும் ஊற்றிட்டேன். இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். அதுபோக மீதி இருக்கிறது கொஞ்சம் தண்ணி சேர்த்து சாதாரண தோசையாகவும் நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக தான் வந்துச்சு. சிறுதானிய மாவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வெறும் தோசை இட்லி ரெடி பண்ணதுக்கு பதிலாக இந்த மாதிரி அடை தோசை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் கிடைக்கும். தோசை ஊற்றிட்டு எண்ணெய் வேணும்னா நெய் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து திருப்பி வேக வச்சாச்சு. தோசையும் நல்லா வந்திருக்கு, இட்லியும் சூப்பராக வந்திருக்கு. இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, தோசையும் நல்லாயிருக்கு. நீங்கள் இட்லி ட்ரை பண்ணதை விட தோசையாகவும் அடை தோசையாகவும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு இட்லி தான் வேணும்னா நீங்கள் வந்து இட்லியும் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை தான் ரெடி பண்ணுவேன். உங்களுக்காக தான் ஒரு 5 இட்லி ஊற்றி காமிச்சேன். சிறுதானிய இட்லி, தோசை, அடை தோசை 3மே ரெடி பண்ணியாச்சு ஒரே மாவில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.